திரைகள் ஓடியும் திறவியும் தேடி என்ற படங்களுக்கு ஒப்ப எத்தனையோ பல சமூக சிந்தனைகளையும் சமூகத்தை முன்னெடுத்து கல்வி, பொருளாதாரம், விவசாயம் இப்படி எண்ணற்ற திறமைகளை தேடிய இந்த சமூகம் என்று ஒரு ஒன்று கூட நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது 5வது ஒன்று கூட. 4/5 நான் கடந்து கொண்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சமுதாயத்திலே நாம் பிறந்ததே ஒரு பெருமையாக கருதி கொண்டு இந்த சமூகத்திற்கு எந்த அளவிற்கு பங்களிப்பை நாம் ஆற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்களிலே அரசியல், அரசு, பொருளாதாரம், வளர்ச்சி என்கின்ற வகையில் களமாடிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெல்லையின் இந்த வைகை தாமிரபரணி நதிக்கரையிலே சந்தித்ததை பெரும் மகிழ்ச்சி அடைந்து உங்களை இந்த நண்பர்களிலே வணக்கத்தை கூறி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். என் பெயர் சோழை குழந்தைராசன். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இந்த அரும்பெரும் சமூகத்திற்காக பல்வேறு காலகட்டங்களிலே அரசியலிலேயும் சமூகத்திலேயும் பல்வேறு அமைப்புகளிலே கலந்து கொண்டு இன்று மல்லர் சேனை என்ற அமைப்பினை நடத்தி நம்முடைய குறைகளை எல்லாம் பத்திரிகை வாயிலாகவும், தொலைக்காட்சி வாயிலாகவும், ஊடகங்கள் வாயிலாகவும், யூடியூப் வாயிலாகவும் அரசுக்கும் மக்களுக்கும் எடுத்துச் சென்று நம்முடைய அறுவை பெருமைகளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம். அந்த வகையிலே உங்களுக்கு பல பேருக்கு எனக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி நானே உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டேன். ஏனென்று சொன்னால் இந்த சனி ஞாயிறிலே ஓய்வாக நாம் இருக்கின்ற நேரத்தில் இந்த ஒன்றுகூடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சமூகத்தினுடைய அரசு அதிகாரிகளை, சமூக அக்கறை உள்ளவர்களையெல்லாம் ஒன்றாக காண்கின்ற ஒரு அதிக வாய்ப்பை இந்த குளோபல் ஹெல்ப்லைன் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அன்றைக்குரிய பொதிகை வேந்தன் அவர்கள், அருமைக்குரிய கலையரசவர்கள், அருமைக்குரிய இந்த நிலையில் இந்த நிகழ்வை நடந்த அத்துறை பேருக்கு இந்த நேரத்தை நான் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாம் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். ஒரு கல்யாண விழா போல, ஒரு காதல் விழா போல, ஒரு நல்ல ஒரு நம்முடைய சங்கமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய எண்ணற்ற பிறந்தகைகளெல்லாம் ஒரு குறையின் கீழே கொண்டு வந்து அழகு பார்த்து அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நம்முடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நாம் பின்னடைவில் இருக்கின்றோம் என்பதை இந்த நிலைப்பாட்டை உருவாக்கி அதை மாற்றி அமைத்திட நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த டிஜேவி சிறப்புரையம் என்பது ஒரு பாமர மக்களுக்கு கூட தெரிகின்ற அளவிற்கு நம்முடைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய படித்த பண்புள்ள நல்ல எண்ணங்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று அரசியல் வியாபாரிகளும் சமுதாய தலைவர்களும் என்று ஒன்று கூடி என்று ஒவ்வொரு சமுதாயத்தை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கைக்காக. ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய மேல் அக்கறை இருக்கின்ற படித்தவர்கள், அரசு அதிகாரிகள், கடைநிலையில் இருக்கின்ற இந்த பாமர மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே உங்களை நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நாம் நம்மளை வாழ்த்த வேண்டும். யாருக்கோ வந்த வடிவங்களை போல இருந்து விடக்கூடாது. நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த சர்ச்சையை போய் சொல்ல வேண்டால் ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு தோற்றம் சொல்வார்கள். அதுபோல நான் உங்களை வாழ்த்துகின்றேன், இந்த இயக்கத்தை நடத்துகிறார்களே அவர்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னால் உள்ளே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதற்காக நீங்கள் தான் உங்களை கைகட்டிக் கொள்ள வேண்டும். யாருமே நீங்கள் கைகட்டால் அவங்க
உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. மதுரையில் நடக்கின்ற, கோவையில் நடக்கின்ற பொழுதும், சென்னையில் நடக்கின்ற பொழுதும், அன்பு சகோதரர் அழைக்கின்ற பொழுது என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மதுரையிலும் நிலையிலும் நான் கலந்து கொண்டேன். உங்களை பாராட்டுவதற்காக மட்டுமேதான். எத்தனையோ அதிகாரிகள் இருக்கின்றார்கள், எங்களுக்கெல்லாம் தெரியும். நான் அரசியலிலே இருக்கின்ற பொழுது 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக போடுவச்சினேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினராக சபைநல்லூர் தொகுதியை போட்டியிட்டதற்கு. அதற்கடுத்து ஒரு தனிப்பட்ட சுயேட்சையாக சோழவந்தான் தொகுதியை போட்டியிட்டோம். யாருக்காக என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய அடிமட்ட தொண்டருடைய குரலை எழுந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அருமைக்குரிய முனைவர் கலையரசு அவர்கள் சொன்னார்கள், மத்திய அமைச்சர்களோட இங்கு வந்தாலும் மத்திய அமைச்சர்களோட வருகின்றீர்கள். ஆமாம், என் சமுதாய சொந்தங்களுக்கு மத்தியிலே நான் அமைச்சராக வைத்திருக்கின்றேன். அவர்கள் நெஞ்சங்களிலே நான் இருக்கின்றேன். அவருடைய குறைகளை நான் ஓய்வு வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் மத்திய அமைச்சர் தான் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே நம்முடைய செயல்பாடுகள் சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும். ஒரு சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அல்லது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் படித்தவர்கள் அதிகமாக வர வேண்டும். கல்விதான் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு உன்னத நிலைமையை அடைய முடியும். அந்த கல்வியின் அடிப்படையிலே ஒரு அதிகாரியாக அல்லது ஒரு துறையிலே நீங்கள் வகிக்கின்ற பதவிகள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதாக என்று சொன்னால் நிலையாக. ஏனென்று சொன்னால் அதன் அடிப்படையில் தான் அதே போல பல்வேறு வேலைகள் எல்லாம் இருந்து அதை விடுத்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நன்றாக சிந்திக்க வேண்டும். கடந்த முறை நான் பல்வேறு நிகழ்வுகளை காலை மத்தியான முறை சாயந்தரம் வரை இருந்தேன். அந்த நிகழ்வுகளை நான் கண்டு கொண்டது இப்படி எண்ணற்ற சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஒவ்வொரு துறையிலையும் கோலோச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய ஆளுமையையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசிலே நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான முறையிலே அரசு நம்மளை பயன்படுத்திக் கொள்ளும். நம்முடைய புத்திகளை ஒரு IAS IPS எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் அரசில் இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் நம்மை நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த பயன்படுத்திக் கொள்கின்ற நேரத்திலே நம் சமுதாயத்தை நலிவடைந்த பிறகு இந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் கை கொடுத்தீர்களேயானால் எனக்கு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்கமாக அந்த சமுதாய ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார்கள். இவர் நிலையிலே அதிகமான இடத்தில் சொன்னார், ஆட்டோக்கார மக்கள் தானே நானும் தெரிஞ்ச ஆட்டோக்காரன். அது மாதிரி போகாத இடத்தில் கூட ஒரு ஆட்டோக்காரர்கள் இருந்தாலும் அவர் வழிநடத்துவார் என்கின்ற எண்ணம் நமக்கு உண்மையாகும். அதனால நான் பதவியில் அதுதான் இருக்கின்றேன், நான் இந்த உயர்ந்த பதவியில் இருக்கின்றேன், நான் இந்த கடைநிலை ஊழியராக இருக்கின்றேன், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நீ பிறருக்காக நீ என்று நீ நெடுகை பெறாயோ, பிறருக்காக சமுதாயத்திற்காக என்றெல்லாம் நீ தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றாயோ இந்த சமுதாயம் என்பதை நீங்கள் நன்றாக எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள், இயக்கங்களாக இருந்தாலும் சரி, சமூகங்களாக நீங்கள் ஒன்றாக இணையவில்லை என்று சொன்னால் சாதிக்க முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை. எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியில் இருக்கின்ற தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர் என்ன சொல்கின்றனோ அதைத்தான் நம்முடைய ஆனால் ஒரு பொது பிரச்சனை வருகின்ற பொழுது, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை என்று வருகின்ற பொழுது சமூகம் சார்ந்த நீங்கள் ஒன்றாக இணைவீர்கள் என்று சொன்னால் நம்மை அசைக்க முடியாது. கடந்த கால வரலாறை நீங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது அது என்றாக புறப்படும். நான் அன்பு சகோதரர்களுடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிங்கள். கூடி கலைகின்ற கூட்டம் அல்ல. என்று செப்டம்பர் 11 பல லட்சம் பேர்கள் எப்படி 20 லட்சம் பேர் கொடுப்பார். அரசியல் படுத்தப்படவில்லை. யாரை அடங்க வேண்டும், யாரை சேர்த்து கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் எந்த கட்சியும் நம்மளை அங்கீகரிக்காமல் அலைவாய்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசு அதிகாரிகள் எந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும், எந்த
கொண்டு எத்தனையோ நம்ம தொழில்களில் இருக்கின்ற தொழிலாளர்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கைகூட்டி புகைப்பட ஆடையாக இருக்கின்றார்கள். திறமைகள் எங்கெல்லாம் ஒழுங்கி கிடைக்கும் அவர்களை தேடி பிடிங்கள். அவர்கள் கேட்பதற்கு வெக்கமாகப்படுகின்றார்கள். இந்த தொழிலை போட முடியும், இந்த தொழிலை நாம் உயர்ந்திக்க முடியும், அந்த சாதியை காமிக்க முடியாது. ஆனால் சாதியை மறைத்து என்று சாதாரண நாடகங்களாக மாறி என்று இலக்கை அடைந்தார்களோ அந்த இலக்கை நம்மால் அடைய முடியும் என்று சொன்னால் இல்லை. அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை தலைத்துவிட்டு எத்தனை இளைஞர்கள் அரசுகளின் நம்பி இந்த எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களை இந்த சமூகத்தில் இந்த குளோபல் என்ன செய்யணும்? அவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தொழில் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பாதுகாப்பதற்கு எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் ஒரு படையை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை. நான் அதற்கு வேலை சொன்னேன். திருப்பதி கணேசன் அவர்களிடம் தான் நீங்க நடத்துங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில ஒரு பொருள் சாதிக்கார கிணறு சொன்னா அவன் சொல்லி சரக்கு போறதுதான் சொல்லிடுவோம். அந்த மக்கள்கிட்ட அதுதான் அதிகமாக போகும். விற்பனை 50 ரூபா பொருள் 70 ரூபாய்க்கு 30 ரூபா லாபம். ஆனால் 10 ரூபாய் விற்றா 30 ரூபாய் லாபம். ஆனால் உன்னை தலைவர்கள் கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சமூகம் ஒன்றாக சேர்ந்து காவல் நிலையங்களில் மற்ற இடங்களிலும் ஒன்று கூடி அவர்கள் தங்களுடைய வழிமுறையை காட்டுவார்கள். நம்மளுக்கு இருக்கா என்று சொன்னால் அப்ப எப்படி தொழில் செய்ய போறீங்க? ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் போய் நீங்கள் கேட்டது கட்சியுடைய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் எதுவும் செய்ய முடியாது. சொந்தக்காரன் இருந்தால் கூட செய்ய முடியாது. இதனை கேவலமான நிலைமை. ஆக நாம் தொழில் ஆரம்பிக்க போது தொழில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு படை இருக்க வேண்டும். இப்ப மன்னர் சேனை என்பது ஒரு படை, மன்னர் சேனை என்பது ஒரு அரண். சமுதாயத்துடைய காவலனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கின்ற பல நண்பர்களுக்கு தெரியும் என்னை பற்றி. சமூகத்திலே குறையோடு கிடைக்கின்ற மின்னல்களை தலையில் எறிய வேண்டும் என்று சொல்லி ஊக்கமிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திற்கு நாங்கள் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதனை இவன்படுத்தி நன்றாக அதனை அவர்கள் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நெல்லையில் ஒரு தொல்லை என்று சொன்னால் அதற்கு எனக்கு அழைப்பு வருகின்றது. கடந்த முறை இது பக்கத்தில் ஒரு மாணவி அக்காலத்திலே தற்கொலை செய்து வாழ்ந்தார்கள் என்று சொல்கின்ற பொழுது மதுரை அழைத்துக் கொண்ட அந்த வீடு தேடி சென்று ஆரம்பத்திலே அவருக்கு வேண்டிய ஆவணங்களை செய்தோம். தங்கத்தில் பக்கத்திலே இருக்கிற புது கிராமத்தில் ஈஸ்வரன் கொலை செய்யப்பட்ட பொழுது இப்படி பல்வேறு அமைப்புகளுக்கெல்லாம் இங்கே இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் அங்கிருந்து இங்கே வருகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தேவைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தேவைகளும் சமூகமாக ஒன்றாக இணைவார் என்கின்ற பயத்தை அரசுக்கு மற்ற சமுதாயத்திற்கு நாங்கள் பாடமளித்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் உங்களுக்கு நான் கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பினை உங்களை நான் சந்தித்ததை பெரும் மகிழ்ச்சி. அமைப்பாக மட்டுமல்ல சமூகமாக நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டும். சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பை நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த டிஜேவி ஹெல்ப்லைன் குளோபலை வாழ்க்கை